புதுமை பெண் திட்டம் பார்க்க போகிறோம். புதுமை பெண் திட்டம் வந்து 2022 செப்டம்பர் 5 ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. திட்டம் வந்து பெயர் மாற்றம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர் இருந்துச்சு. இது வந்து மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டமாக இருந்துச்சு. 1989 வந்து மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அல்லது புதுமை பெண் திட்டம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. புதுமை பெண் திட்டம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. திட்டத்தின் நோக்கம் வந்து இளம் வயதில் திருமணம் பண்ணாங்க அதை தடுக்கணும், பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துவது, இடைநிற்றல் விகிதத்தை குறைக்கணும், உயர்கல்வியில் மாணவிகளின் சேர்க்கை விகிதத்தை பெண்ணால் மாணவிகளுக்கு மட்டும்தான் சப்போர்ட்டு, உயர்கல்வியில் மாணவிகளின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்கணும், பெண்களோட திறமையை ஊக்கப்படுத்தி அனைத்து துறைகளிலும் பங்கேற்க வைக்கணும், பெண்களோட சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யணும். இதை யார் யூஸ் பண்ணிக்கலாம், யார் தகுதினா அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்த மாணவிகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வியில் செல்லும் மாணவிகளுக்கு மட்டும்தான் திட்டம் யூஸ் ஆகும். ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் பயின்று பின்பு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உயர்கல்வி செல்லும் மாணவிகள் திட்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா முதல்ல யார் வந்து உயர்கல்வி செய்கிறாங்களோ அந்த மாணவிக்கு மட்டும் இந்த ஊக்கத்தொகை கொடுக்கப்படுது. ஃபஸ்ட்டு மாணவிகளுக்கு ஃபேமிலியில் எப்படின்னா திட்டத்தின் மூலம் உயர்கல்வி முடிக்கும் வரை மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். இத்தொகை நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் வந்து கொடுக்கப்படும். திட்டத்தின் நன்மைகள் வந்து இதெல்லாம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு உயர்கல்வியில் சேரலாம். ஏன்னா மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறனால மாணவிகள் வந்து ஈஸியாக வந்து உயர்கல்வியில் வந்து சேரலாம். அதுக்கு யூஸ் ஆகும். பாலின சமத்துவம் ஏற்படும். உயர்கல்வியில் இடைநிற்றல் குறையும். உயர்கல்வி சேர்ந்தோடனே படிக்க முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களா, அதெல்லாம் இல்லாமல் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறனால தொடர்ந்து படிப்பாங்க. தொடர்ந்து வந்து கோர்ஸை முடிச்சிடுவாங்க. ஏழை குழந்தைகளுக்கு இது வந்து பொருளாதார ரீதியாக இந்த திட்டம் வந்து உதவியாக இருக்கும். இத்திட்டம் வந்து 2024 மார்ச் நிலவரப்படி 24 மார்ச் நிலவரப்படி திட்டத்தில் வந்து மொத்தம் யூஸ் பண்ணிக்கவங்க வந்து 2.73 லட்சம் பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2024 மே மாதம் திட்டத்தில் வந்து உயர்கல்வியில் மாணவிகளை சேர்க்கை விகிதம் வந்து 34% இன்க்ரீஸ் ஆகிக்கும் சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க.